எனக்கு பிடிச்ச அரசியல்வாதிகளில் நம்ம தமிழ்நாட்டில் திருமாரஞ்சி அவர்களும் கண்டிப்பாக ஏன் நம்ம அவருக்கு ஓட்டு போடணும். நம்முடைய மக்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உடனே பேசுவாங்க. வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்துமே தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. திருமாரஞ்சி முதல்ல அவர் ஒரு நல்ல தேசியவாதி. இப்போ திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்கலாம் கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். முத்துராமலிங்க தேவரையா இருக்கிற வரைக்கும் திராவிட கொள்கையை ஏற்றுக்கிறவே இல்லை. வந்தே மாதரம். சாமானிய குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். எனக்கு பிடிச்ச அரசியல்வாதிகளில் நம்ம தமிழ்நாட்டில் திருமாரஞ்சி அவர்களும் ஒருத்தர். அவர் இந்த முறை சட்டசபை தேர்தலில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் எம்எல்ஏவாக நிற்கிறாங்க. கண்டிப்பாக ஏன் நம்ம அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரீசன்ஸ். இது கண்டிப்பாக எல்லா மக்களுமே தெரிஞ்சிருக்கணும். இவர் இதுவரைக்கும் எல்லா விஷயத்துக்குமே முன் பேசியிருக்காங்க. அதாவது ஜாதி மத அதுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லையா உடனே முன்னாடி பேசுவாங்க. நம்முடைய மக்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உடனே பேசுவார். அது நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன். நான் பேசுகிற சேனல்களில் கூட சார்ட்ட சொல்லுவேன், சார் இந்த விஷயம் திருமாரஞ்சியை கூப்பிட்டு பேசுங்க, அவர் நல்லா மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு. குறிப்பாக பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்கு பற்றி அவர் அடிக்கடி பேசியிருக்காரு. இதை யாராலும் இல்லைன்னு சொல்லி மறுக்கவே முடியாது. அதே மாதிரி பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் விஷயம் நடக்கும்போதும் அவர் அந்த வரலாற்று பின்னணிகளை தெளிவாக சகோதரர் மாரிதாஸ்க்கு அடுத்து இவர் அது ஒரு குடைவரை கோயில், அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்து ஒரு பழக்க வழக்கத்தை இன்னைக்கு இருக்கும் திமுக அரசு இதை தடுக்குது. நம்ம இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒரு சகோதரர்களாக பழகிக்கிட்டு இருக்கோம். அதை இன்னைக்கு திமுக அரசு ஒரு மத அரசியலாக மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக எடுத்து சொன்னார். அது மட்டும் இல்லாமல் முதல்ல இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் சொல்கிறதுக்கு பயப்பட்ட மக்களுக்கு, பயப்பட்ட அரசியல்வாதிக்கு மத்தியில் இவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதி இல்லை, ஆனால் தீவிரவாதம் பண்ணுறவங்க அத்தனை பேருமே இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுப்பினார். அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு திமுக அரசாங்கம் இஸ்லாமியர்களை எந்த விதமாக ஒரு மடைமாற்றி வச்சிருக்கு, ஒரு புரிதல் இல்லாமல் ஆக்கி வச்சிருக்கு. உங்களை திமுக அரசாங்கம் ஏமாற்றுது. இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த விஷயத்துல நீங்க இந்த கட்சியிலிருந்து நீங்க வெளியே ஒரு தேசியத்தின் பக்கம் யோசிங்க அப்படின்னு சொன்ன முதல் அரசியல்வாதி. கண்டிப்பாக இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். இந்த முறை திருப்பத்தூர் தொகுதியில் நிப்பாட்டியிருக்காங்க. அந்த பக்கம் முக்குளத்தோர் அதிகமாக இருக்கும் தொகுதி அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி முத்தரையர்கள், பட்டியலின மக்கள், யாதவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. 3 முறை பெரிய கற்பன் அவர்கள் அங்கே எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. அமைச்சர் பெரிய கற்பன் அவர்கள் அந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு நமக்கே தெரியல. ஒரு சில இந்த யாதவ மக்கள், முத்தரையர் மக்கள், பட்டியலின சகோதரர்கள் ஒரு சிலர்கிட்ட நான் பேசும்போது, அதாவது நான் திருமாரஞ்சியை பற்றி பேசணும் அப்படி சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும் போதே அவங்க சொன்னது பெரிய கற்பன் எதுவுமே செய்யலை. அவர் வேண்டாம் சொத்து சேர்த்துருக்கலாம், பட் எங்கள் தொகுதிக்குன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் திருமாரஞ்சியை பொறுத்த வரைக்கும் அந்த இளைஞர்கள் சொன்னது பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் பார்க்க மாட்டாருக்கா, எப்போ வேண்டாலும் அவர் நம்ம போய் ஈஸியாக போய் அணுகலாம். அதே மாதிரி ஒரு நல்லது கெட்டதுக்குன்னா கண்டிப்பாக அவர் கல்யாணத்துக்கெல்லாம் முன்னாடி நிற்பாங்க. எதுனாலும் அவர்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம ஊருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் தான் அவங்க சொன்னாங்க. இதுவே ஒரு நல்ல வெற்றிக்கான ஒரு அறிகுறி தான். கண்டிப்பாக இந்த முறை திருமாரஞ்சி அவர்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். ஏன் அப்படின்னா குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம தென் மாவட்டங்களில் எந்த விதமான வளர்ச்சிகளும் இல்லை. நமக்கே தெரியும், ஒரு நல்ல கம்பெனிகள் இருக்காது, ஒரு ஃபேக்டரி இருக்காது, ஒரு தொழில்துறைக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்துமே தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இது பெரிய கற்பன் நினச்சிருந்தா கண்டிப்பாக நிறைய கம்பெனிகளை கொண்டு வந்திருக்க முடியும், நிறைய ஃபேக்ட்ரிகளை கொண்டு வந்திருக்க முடியும், நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்க முடியும், நிறைய தொழில்களை தொடங்க வச்சிருக்க முடியும். எல்லாமே பார்த்தோம்னா அந்த மதுரை சுற்றி தான் இருக்கும். அதை சுற்றி இருக்கிற சிவகங்கை மாவட்டம் ஆகட்டும், மற்ற எல்லா தேனி ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தோம்னா மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களாக தான் இருக்குது. இப்போ திருமாரஞ்சி முதல்ல அவர் ஒரு நல்ல தேசியவாதி. அவர் நினச்சிருந்தாருன்னா வேற ஏதாவது ஒரு சின்னத்தில் போட்டிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஒரு தாமரை சின்னத்தில் போட்டியிடும் போதே நமக்கே தெரியுது அவர் தேசிய சிந்தனை உடையவர். நம் பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுடைய ஒரு க்ளோஸாகவும் இருப்பார். இவர் கண்டிப்பாக நம்ம இந்த தொகுதிக்கு, திருப்பத்தூர் தொகுதிக்கு நிறைய விஷயங்களை முன்னாடி எடுத்து செய்வார். அதே மாதிரி சட்டமன்றத்தில் இப்படி ஒரு தைரியமாக நேர்மையாக, அதாவது கண்டிப்பாக ஒரு அடிச்சு பேசுற மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக சட்டசபைக்கு தேவை. இது பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் வெளியே சொல்லுவாங்க. அதாவது இப்போ திமுக அரசாங்கத்தில் பார்த்தோம்னா சட்டசபை நிகழ்ச்சிகள்
நமக்கு யாருக்குமே தெரியாது, நம்ம பார்த்தது கூட இல்லை. ஆனால் இப்படி ஒரு ஆள் அங்கே போய் உட்காந்துருக்கும் போது டைரெக்டாக ஒளிபரப்பு இல்லையா, நான் வெளியே போய் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து யாருக்கும் பயப்படாமல் வெளியே சொல்லக்கூடிய ஒரு ஆள். இப்போ திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்கலாம் கண்டிப்பாக யோசிச்சு பார்க்கணும். ஓட்டு போடணும்னு நினச்சிருக்கவங்க அந்த திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படி நினைக்கும் அந்த தொண்டர்கள் எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். உங்கள் தொகுதியில் என்ன வளர்ச்சி திட்டங்கள் வந்திருக்கு, நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்கி நீங்கள் வந்து முன்னேறி இருக்கிறீங்களா? அந்த காளையார் கோவில் சைடெல்லாம் பார்த்தோம்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ போனோமோ அதே மாதிரி தான் இருக்குது. எப்படி இந்த ராமநாதபுரம் தொகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த காஞ்சி கருவாடா போய் ஒரு மாதிரி ட்ரையான ஏரியாவாகத்தான் இருக்கும். இப்போ எடப்பாடி ஐயார் வந்தாங்கன்னா நிறைய நதிநீர் இணைப்பு திட்டங்கள் வந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட்ல இருக்கு. கண்டிப்பாக நிறைய நதிகளை இணைக்கும் போது விவசாயம் சார்ந்த பகுதியாக உங்கள் பகுதி இருக்கும்போது இன்னும் வந்து நல்லா டெவலப் ஆகும். நீர் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக குறையும். அது வந்து திருமாரஞ்சி வந்து கண்டிப்பாக செய்வார்னு எல்லா மக்களுமே நம்புறாங்க. அது மட்டும் இல்ல, திருமாரஞ்சி தேசியமும் தெய்வீகம், எப்படி நம்முடைய தேவ திருமகனார் தேசியமும் தெய்வீகம் 2 கண்கள் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி திருமாரஞ்சியினுடைய பேச்சுக்களுமே இருக்கும். முதல்ல வந்து நமக்கு நாடுதான் முக்கியம், நம்மளுடைய பிள்ளைகள் வந்து பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக பேசுவார். அதே மாதிரி பார்த்தோம்னா சினிமா சமீபத்தில் அவரோட பேட்டி ஒன்று பார்த்தேன். சினிமாவில் தான் வந்து எங்கள் குலத்தோர் வந்து ரொம்ப வசதியானவங்களாக காமிக்கிறாங்க. உண்மையில் வந்து எங்களுடைய பசங்க எல்லாமே குடிக்க அடிமையாகி வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டு பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு உண்மையை உடைச்சு பேசினார். அது எனக்கு வந்து 100% நான் நம்புகிறேன். ஏன்னா எங்கள் ஊரை சுற்றி இருக்கும் நிறைய கிராமங்களில் வந்து முக்குலத்தோர் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே வந்து இப்போ வேலைக்கு போகாமல் குடிச்சிட்டு படுத்து கிடக்காங்க. பிள்ளைங்க வந்து 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு அந்த வீட்டு பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க. அதனால் இவங்க வந்து எடப்பாடியார் வந்தாங்கன்னா படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி கல் இறக்குவதற்குண்டான அனுமதியை நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்தால் கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க வந்து இந்த போதை கலாச்சாரத்தில் வந்து அதை விட்டு வெளியே வந்தாலே போதும். நமக்கு இலவசங்களே தேவையில்லை, நமக்கு வேணுங்கிற பணத்தை நம்மளே தொழில் செஞ்சு வேலைக்கு போய் நம்ம வந்து கண்டிப்பாக அதற்குண்டான மணியை வந்து நம்ம ஏன் பண்ணிக்க முடியும். தேசியத்தின் பக்கம் பார்க்கும்போது முக்குலத்தோர் சமுதாயத்தில் தான் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 80% மேலே இருக்கிற இளைஞர்கள் வந்து மிலிட்ரியில் இருக்காங்க. இராணுவத்துக்கு வந்து அவர்களுடைய பணி வந்து அளப்பரியது, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் மரவப்பட்டின்னு ஒரு ஊருக்கு, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் நிறைய கிராமங்களில் இருக்கிற பசங்க நிறைய பேர் பார்த்தோம்னா மிலிட்ரியில் இருப்பாங்க. இராணுவத்தில் நிறைய ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சிஆர்பிஎஃப் போலீஸாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்டரில் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய இருக்காங்க. காஷ்மீரில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் நிறைய மக்கள் இருக்காங்க. நம்மளாம் வந்து பார்டரில் போய் நின்றுதான் எல்லாரும் சண்டை போடணும்னு இல்லை, நம்ம வந்து ஒரு ஓட்டை வந்து யோசிச்சு போட்டாலே போதும். இப்போ மூக்கையா தேவர் ஐயா இருந்த வரைக்குமே வந்து காங்கிரஸ் கட்சி இங்கே வந்து வளர விடாம செஞ்சாங்க. அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர் ஐயா இருக்கிற வரைக்கும் திராவிட கொள்கையை ஏற்றுக்கிறவே இல்லை. ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவங்கெல்லாம் இன்னைக்கு இருந்திருந்தா இன்னைக்கு இவங்கெல்லாம் இப்படி ஆட்டம் போட முடியுமா? இப்படி கட்சிகளை இப்படி வந்து இந்துத்துவாக்கு எதிராகவும் இந்து மக்களுக்கு எதிராகவும் எல்லா மக்களுக்கும் ஒரு சரிப்படாத ஒரு ஆட்சியை நடத்த அவங்க விட்டுருப்பாங்களா? இதை மட்டும் நம்ம யோசிச்சாலே போதும். அவங்க இருந்திருந்தா இவங்கெல்லாம் வளர்ந்துருக்கவே முடியாது, அது வேற விஷயம். இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ அவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இதில் தவறே இல்லை. அதாவது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வேற மாநிலத்துக்காரர்கள் இருந்தாலும் அவரை வந்து நம்மள ஒருத்தராக ஏற்றுக்கொண்ட மக்கள் நம்ம இங்கெல்லாம். இப்போ மூக்கையா தேவரும் முத்துராமலிங்க தேவர் ஐயாவும் வந்து இவங்க இருந்திருந்தா இவங்களை கண்டிப்பாக ஓட்டு போட விட மாட்டாங்க, இவங்கள வளர விட்டுருக்க மாட்டாங்க, நம்ம பிள்ளைகளை வந்து போதை கலாச்சாரத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம் வீட்டு பெண்கள் வந்து 200-300 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. அது மாதிரி இன்னைக்கு வந்து அந்த வழியில் வந்த நம்முடைய திருமாரஞ்சி அவர்களை கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே வந்து ஒரு தாய் வைத்த பிள்ளைகளாக நம்ம நினைக்கணும். இதில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த ஜாதியை நீங்கள் பார்க்காதீங்க. இப்போ யாதவர் கம்யூனிட்டியாக இருந்தாலும் பெரிய கருப்பன் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு யாதவர் மக்கள் பார்க்கணும். இந்த முறை கண்டிப்பாக திருமாரஞ்சி அவர்களை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அவர் கொண்டு வருவார். அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா நிறைய மாற்றங்கள். இன்னைக்கு பாஜக மாநிலங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ விதமான ஒரு டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க, வேலை வாய்ப்புகள் புதுசாக உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா படிக்கிற குழந்தைகளுக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பு இருக்கும். நமக்கு பயமே இல்லாமல் நம்ம பிள்ளைகளை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம். நம் மண்ணின் மைந்தர் இத்தனை வருஷம் அந்த ஒரு ஊழல்வாதிகளுக்கும் மக்களுக்கு எதிராக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் வந்து திருமாரஞ்சி வந்து ஒரு வித்தியாசமான நபர். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட பேசுனது கூட இல்லை. உண்மையிலே எனக்கு பிடிச்ச தலைவர். கண்டிப்பாக அவர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
அவருக்கு வந்து ஓட்டு போட்டோம்னா நிறைய மாற்றங்கள் வரும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக நம்புங்க. அதே மாதிரி நான் பேசின அந்த இவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் 2, 3 பேர்கிட்ட நான் பேசினதை வச்சு, அதுவும் நான் பேசினது பார்த்தோம்னா யாருமே நான் முக்குலத்தோர் பிள்ளைகள்கிட்ட நான் பேசலை, மற்ற பசங்கிட்ட தான் பேசினேன், பட்டியலின பசங்கிட்ட கூட பேசினேன். அவங்க சொன்னதுமே வந்து பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. கண்டிப்பாக நாங்கள் இந்த முறை வந்து இவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. எல்லாரும் சேர்ந்து பாடுபடுவோம். எல்லாருக்கும் வேண்டியது இந்த முறை வந்து திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, அதை அகற்றணுமா, அதுக்குண்டான வேலையை பார்க்கணும். நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து தாமரை சின்னத்துக்கு என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போட்டு கண்டிப்பாக ஜெயிக்க வைங்க. எடப்பாடியார் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாமே வந்து மிகவும் நல்லா இருக்கு. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். திருமாரஞ்சி வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.